20 லட்சம் ஹாஜிகள் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? வெல்கம் பேக் டு ஹஜ் சீரியஸ். இது பார்ட் 1 மினா. மினாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா துல்ஹஜுடைய 8வது நாள் மக்கால இருந்து எல்லா ஹாஜிகளும் மினாவுக்கு டிராவல் பண்ணி வருவாங்க. இங்க மினிமம் 2 இரவுல இருந்து 3 இரவு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இங்க அகாமடேஷனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பெரிய டென்ட்டுக்கு கீழே நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். ஆண்கள் தனி பெண்கள் தனியை செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. இங்க க்ரௌட் அதிகமா இருக்கும். எந்த வழியை பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும். உங்களுடைய டோர் நம்பரை மறந்துடாம நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க எக்கனாமி பேக்கேஜ் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் பெட் கொடுத்துருப்பாங்க. அதே நீங்க லக்ஸரி பேக்கேஜ் புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஃபாக்கும் பெட் கொடுத்துருப்பாங்க. பிளஸ் பிளாங்கெட் பில்லோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் ஸ்பேஸ் கம்மியா தான் இருக்கும். ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் ஹஜ்ஜில் ஸ்டொமக் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் லைட் ஃபுட் மட்டும் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய லக்கேஜா மக்கா ஹோட்டல் அஜிசியா பில்டிங்ல நம்ம வச்சுட்டு வந்துருவோம். மினாக்காக ஒரே ஒரு பேக் மட்டும் தான் கொண்டு வந்திருப்போம். இருந்தாலும் அந்த பேக்கை வைக்கிற கூட மினா டென்ட்ல ஸ்பேஸ் இருக்காது. நீங்க கம்பல்சரி ஹூக்கு கம்பி ஒன்று கொண்டு வந்துருங்க, கொக்கி மாதிரியே. அதை வச்சு நீங்க உள்ள இருக்க டென்ட்டில் இருக்கக்கூடிய கம்பியில நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா பேக்கை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூம் செட்டப் கண்டிப்பா உங்களுக்கு சாக்கு கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஷவரும் டாய்லெட்டும் ஒரே சேம் ஸ்பேஸ்ல இருக்கும். எனி டைம் பாத்தீங்க அப்படின்னா வெட்டாவே இருக்கும். அங்கே செப்பரேட் ஷவரும் இருக்குது. நீங்க தேடி கண்டுபிடிங்க. கண்டிப்பா நீங்க வாஷ் பேக் கண்டிப்பா கொண்டு போயிருங்க. ஹேங் பண்ற மாதிரியே டாய்லெட்ல இன்சைட் டோர்ல ஹேங் பண்ணிட்டு நீங்க வைப்ஸ் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுடைய லக்ஸரி லைஃப்பை நீங்கள் அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கிறவருடைய எல்லாருடைய நோக்கமும் ஒன்று தான், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறது மட்டும்தான். ஸோ மினா கண்டிப்பாக எல்லாருடைய ஈகோவையும் உடைக்கும். உங்களுடைய இந்த ஹஜ் பயணத்தினுடைய மறக்க முடியாத மெமரி இந்த மினால இருந்து தான் உருவாகும். இன்ஷா அல்லாஹ் மினால நம்ம சந்திப்போம். சிசுமுரா பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சிசுமுரா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.